வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே 45 × 45ங்கிற சம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம போட போகிறோம். அதாவது 50ஸ்க்கு நியர்பை இருக்கக்கூடிய 2 டபுள் டிஜிட் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிள் வேல அப்படிங்கிறத இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 49 × 42 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் 42ங்கிறது 50க்கு வந்து 8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 49க்கு 1 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ வேலை இல்லை, அது கடைசியாக பார்த்துக்கலாம். இந்த 42லேருந்து 8 டிஃப்ரென்ஸை இங்கே 49ல் நம்ம கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 41. இந்த 41 அப்படியே போட்டு கூட வந்து 1ஐயும் 8ஐயும் பெருக்கி 08ன்னு போட்டிங்கன்னா இங்கே தப்பாக தான் வரும். இதுக்கு 50 பேஸில் போடுற கணக்குங்கிறதுனால இங்கே மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய 41 எகைன் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற நம்பர் வந்து 20.5. அந்த 20.5ஐ அப்படியே வச்சுக்கணும், பாயிண்ட் மட்டும் வைக்காமல் 205ன்னு வச்சுக்கணும். இங்கே ஏற்கனவே 1 இருக்குது, இந்த பக்கம் 8 இருக்குது. 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா கடைசி டிஜிட் நமக்கு கிடைச்சிடும் 8. ஏன்னா 1ஐயும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 08ன்னு போடுவோம். இங்கே ஏற்கனவே 5 நமக்கு வந்துருச்சதுனால இந்த 1ஐயும் 8ஐயும் போட்டோம்னா 8 மட்டும் போட்டால் போதும். ஆன்சர் 2058. அடுத்து ரெண்டாவது சம்மு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2-3 சம் சேர்த்துறேன் நான். 48 × 44. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். இங்கே டிஃப்ரென்ஸு 6. அந்த 6 அங்கே மைனஸ் பண்ணோம்னா 48 6 போச்சுன்னா 42. 42 2ஆல் டிவைட் பண்ணால் 21. இங்கே 0.5 எதுவுமே கிடையாது, எக்ஸாக்டாக 21 வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து அடுத்த 2 டிஜிட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 12 ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 21 12 இது ஆன்சர். ஸோ அடுத்த சம் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். 47 43 டிஃப்ரென்ஸ் 7. 7 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 40. 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20. ஸோ அந்த 20ஐ இங்கே போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே டிஃப்ரென்ஸ் 3, இங்கே டிஃப்ரென்ஸ் 7. 7 3 21 அப்படியே போட்டுக்கிறோம். 20 21 இஸ் தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 45 × 42. 42க்கு டிஃப்ரென்ஸ் 8. 8 வந்து 45ல் கழிச்சோம்னா 37. 37 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 18.5. அந்த 18.5 அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே மேலே இருக்க 5 டிஃப்ரென்ஸையும் 8 டிஃப்ரென்ஸையும் கூட்டினா பெருக்கணும்னா மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். 40யும் வந்து இந்த 5க்கு கீழே கரெக்டாக 4 போட்டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1890 கிடச்சிடும். அதாவது இது இந்த 18.5ல் 0 அப்படியே போடுவோம். இந்த 4ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டினோம்னா 9 கிடச்சிடும். இந்த 18 அப்படியே போட்டுக்கணும். ஸோ ஈஸியான மெத்தடில் நம்ம போடலாம். இதில் மைண்டு நம்ம வச்சு யோசிச்சுட்டு போட்டோம்னா நம்ம இதில் பேப்பரால் எழுதாமலே நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சிம்பிள் வேல. தேங்க்யூ. வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.